ஹாய், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு ஏடிஎம் கார்டு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு எதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்கில் உங்களுக்கு இது டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் உடனடியாக கால் பண்ணிவிட்டு அந்த கார்டை உடனே பிளாக் பண்ண சொல்லிவிடுங்க. அது பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்க அந்த கார்டு கையில் கிடச்சவங்க யூஸ் பண்ண முடியாது, பணம் எடுக்க முடியாது. நான் இப்படி தான் முந்தானத்து போய்ட்டு பணம் எடுக்கலான்ட்டு வெள்ளிக்கிழமை போய்ட்டு ஏடிஎம் கார்டில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். கார்டு அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நானும் மறந்தே போயிட்டேன், மார்க்கெட் போய்ட்டு எல்லாம் வாங்குகிற வேலையில். அதுக்கப்புறம் நேற்று தான் சரி திருப்பி ஏடிஎம் போகலாமேட்டு போகிறேன். கார்டை செக் பண்ணுறேன், கார்டு இல்லை என்கிட்ட. திருப்பி நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறேன், இல்லை எங்கே விட்டேன் எதுவுமே ஞாபகமே இல்லை. பயங்கர டென்ஷன். எங்கே போச்சோ, கார்டு என்ன ஆச்சோ, யார் கையில் மாட்டுச்சோ, என்ன பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு பயங்கர டென்ஷனில் இருந்தேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை, பாஸ்புக் எடுத்து பார்த்தேன், சரி அதில் எதாவது நம்பர் இருக்கான்ட்டு. அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பரு, அப்புறம் டோல் ஃப்ரீ தனித்தனியாக நம்பர் கொடுத்தாங்க. டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். கார்டு மிஸ் ஆகிடுச்சு, அதை உடனே பிளாக் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் உடனே அவங்க என்கொயரிலாம் பண்ணிவிட்டு உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. டெம்ப்ரவரியாக தான் பண்ண சொன்னேன், பர்மனெண்ட்டாக வேணும்னு கேட்டாங்க. இல்லை டெம்ப்ரவரியாக இப்போதைக்கு பண்ணுங்கள், திருப்பி நான் கார்டு கிடச்சா நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. திருப்பி நீங்கள் கார்டு கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் திருப்பி போய்ட்டு புது ஏடிஎம் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பேங்க்கில் போய்ட்டு அப்படின்னாங்க. ஐயோ என்னடா திருப்பி இது வேலையாக போச்சு அப்படின்னு. அப்புறம் எதுக்கும் கிளம்பிட்டேன், பேங்க்கு கிளம்பிட்டேன். அப்போ திருப்பி எதுக்கும் ஏடிஎம் போய் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஏடிஎம் ஓடினேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா. நானே பார்த்துருக்கேன், நிறைய ஏடிஎம் கார்டு மிஷின் மேலே இருக்கும், விட்டுட்டு போயிட்டாங்கன்னா. அந்த மாதிரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்குறேன், 2-3 ஏடிஎம் போனேன் அன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் ஒர்க் ஆகலை, அடுத்தது கேஷ் வரல, 3வது தான் போயிருந்தேன். அப்புறம் போய் பார்க்குறேன், அந்த ரேக்கில் என்னுடைய ஏடிஎம் கார்டும் இன்னொருத்தவங்க அதோ ஒன்று இருந்தது. அப்போ நல்லபடியாக கிடச்சிச்சு. அதை பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக கார்டு கிடச்சிச்சு. சரி எடுத்துகிட்டு கேஷ் எடுக்கலான்னு பார்க்குறேன், கேஷ் வரல, ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் திருப்பி அங்கேயே நின்றுட்டு உடனே டோல் ஃப்ரீ நம்பருக்கு நான் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி கேஷ் எடுக்கும்போது அன்பிளாக் பண்ணி விடுங்க அப்படின்னேன். அதை நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் பேங்க்கில் போய் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. மதியம் 1 மணி இது நடக்குது, சரியான வெயிலாக. என்ன பண்ணிட்டேன், உடனே அப்படியே யோசிக்கல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பேங்க்கில் போய்ட்டு சொன்னேன். அப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதை உடனே அன்பிளாக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் உடனே கேஷ் எடுக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி யாராவது ஏடிஎம் கார்டு எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ரொம்ப யோசித்து பயப்பட வேணாம், தயங்க வேண்டாம். உடனே டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணி அதை உடனே பிளாக் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா. பிளாக் பண்ணிங்கன்னா யாரும் கேஷ்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் போய்ட்டு வேறு கார்டு கூட நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இது என்னோடய அனுபவத்தில் இதை நான் ஃபேஸ் பண்ண விஷயம் இது. இதுதான் நான் யோசித்தேன். அந்த பதட்டம் ஒரு இருந்தது தான். நம்ம வச்சுருந்த காசு தானே, வாடகைலாம் கட்டணுமே போகணுமே என்னென்ன அப்படிலாம் யோசனை பண்ணேன். அப்போ டக்குன்னு பாஸ்புக் எடுத்தேன், ஏதோ நம்பர் கால் பண்ணலாமேன்னு எடுத்து கால் பண்ணி சொல்லிட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான், யார் இந்த தப்பை பண்ணினாலும் பயப்படாதீங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நம்பர் பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது யாருமே. இப்போ என்னாலே அந்த கேஷ் எடுக்க முடியலனா பாருங்கள், அந்த கார்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் போய் சொல்லி அன்பிளாக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேஷ் எடுக்க முடிஞ்சுது. அதனால் யாருமே இந்த தவறு பண்ணிட்டீங்கன்னா பதட்டத்தில் பயப்படாதீங்க, சரிங்களா. நம்பர் இருக்குது, அந்த ஏடிஎம் சென்டர்லேயே அந்த நம்பருக்கு வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிவிட்டா யாரும் பயப்பட வேண்டாம், சரிங்களா. நேற்று இதுதான் எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணி கேஷ் எடுத்து இப்போ அதே கார்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயுமே மிஸ் பண்ணதே கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷன், அப்படியே அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு கார்டை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இந்த மாதிரி கார்டு அங்கே வச்சுருக்குறாங்க, அவங்க எப்போ எடுப்பாங்களோ என்னென்னு தெரியல, பாவம். அதுதான் நேற்று ஒரே அலசலாக இருந்தது. நான் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டு, முடியல நான் நேற்று. சரி, அதனால தான் நைட்டு லைவ் வரல. இது ஒரு சின்ன வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த விஷயத்த நான் இங்கே சொல்லியிருக்கேன். பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிவிட்டோன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுத்தேன். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், நீங்கள் வெளியே இருந்தால் கூட யார்கிட்டயா நீங்கள் கேட்கலாம், இல்லைனா அந்த பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா உங்கள் பாஸ்புக்கில் இருக்கும் பேக் சைடில். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த விதமாக பயமும் வேண்டாம், சரிங்களா. ஓகே, இன்றைக்கி லைவ் வருவேன். டயர்ட்னஸ் தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைவ் வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேற்று மதியம் லைவ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா சில காரணத்தால் டெலீட் பண்ணேன். இந்த பேட் கமெண்ட்டு
அதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதனால் வேண்டாம். அது கரெக்டான பாயிண்ட்டு தான் நான் பேசியிருந்தேன். சரி, அது ஒரு காரணம் டெலீட் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. நேற்று மத்தியானம் வந்துட்டு ஒரு 4 மணிக்கு நான் போட்டிருந்தேன். இந்த ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு இல்லைங்களா, நியாயத்துக்காக பாதிக்கப்பட்ட ஆண் மகன் நியாயத்துக்காக ஒருத்தர் வந்திருக்காரு இல்லைங்களா, அதுக்காக நான் பொதுவான கருத்தாக கொடுத்துருந்தேன். அதை பற்றி தான் நேற்று பேசியிருந்தேன். அதை பற்றி கூட நீங்கள் தேவைப்பட்டால் பொதுவான கருத்தாக பேசலாம், சரிங்களா, லைவில். சரி, ஓகே, இதுதான் சொல்லலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கேன். எனக்காக வந்து கமெண்ட் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் லைவ் மதியம் வருவேன், சரிங்களா. மதியன்றது 2, 3 சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் வருவேன். அப்படி இல்லைனா எப்பயும் போல் ஒரு 2, 2:30 அந்த டைமில் வரேன். 2 to 3க்குள்ளே வருவேன். ரெகுலராக இதுக்கப்புறம் வரேன், சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு தான் இந்த பதிவு நான் கொடுத்தேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம், லைவில் பார்க்கலாம். பை, டாட்டா.